வணக்கம், என் பேரு கௌரி. புதுச்சேரி மாநில துணைத் தலைவரா இருக்கேன் நாம் தமிழர் கட்சியில இருந்து. திராவிட பொங்கல் அப்படின்னு இத பத்தி உங்களுக்கு திராவிடம்ங்கிறதே நம்ம வந்து இல்ல, அது ஒரு மாயை அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு வரோம். தமிழ் தேசியத்தை முழுமையா அழித்து ஒழித்து தமிழர் அல்லாதவருக்கு வந்து இங்க தமிழ்நாட்டுல ஆழ்வதற்கும் வாழ்வதற்கும் வச்ச ஒரு பேர் தான் திராவிடம். இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா சீமான் அண்ணன் பெரியார் கையில எடுத்து திராவிடத்தை முற்று முழுவதுமா வந்து அடிச்சு உடைக்கிறாங்க. இந்த பயம் அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா எல்லா இடத்துலயும் திராவிடம் திராவிடங்கிற பேரை பதிய வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ அதோட வெளிப்பாடாதான் நான் பாக்குறேன். இந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு இருக்கும், அதுல தமிழ்நாடுன்னு எடுத்துட்டாங்க, அரசு போக்குவரத்து கழகம் மட்டும்தான் இருக்குது. நான் உண்மையாவே சொல்றேன், இது இன்னும் ஒரு 5 மாசமோ 6 மாசமோ கழிச்சு அந்த இடத்துல திராவிடம் அப்படிங்கிற ஒட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது நிதர்சனமான உண்மை. இந்த திராவிட பொங்கல்ங்கிறது அது ஒரு பொய். அது வந்து ஒரு முதல்வர் அவரோட வாயால சொல்றது ரொம்ப கேவலப்படணும். எந்த இடத்துல இருக்கு திராவிடம் தான் நாங்க கேட்கிறோம். எங்களோட கேள்வி திராவிடம் எங்க இருக்கு? அப்ப தமிழ்நாட்டுல மட்டும்தான் திராவிடம் இருக்கோம்னா ஆந்திரால இருக்கு, தெலுங்கானால இருக்கு, கேரளால இருக்கு, மலையாளத்துல எல்லா இடத்துலயுமே வந்து பொங்கல் நிகழ்வு இது வந்து ஒரு இயற்கை வழிபாடா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எல்லா மாநிலத்துல இருக்கக்கூடிய தமிழர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இங்க மட்டும் ஏன் திராவிட பொங்கல் கொண்டாடுறீங்க? ஏன் அப்படி வந்து ஒரு பொய் புரட்டு? இது திரும்ப திரும்ப வந்து இந்த திராவிடம் அவங்களுக்கு நான் தான் சொல்றேன் இல்லையா, செந்தமன் சீமான் வந்து இந்த திராவிட கோட்டையை முற்றுமுழுமா உடைக்கிறாங்கிறத அவங்க கண்கூடா பாக்குறாங்க. 2026க்கு மேல வந்து திராவிடம்ங்கிறது தமிழ்நாட்டுல குறைஞ்சிரும். எப்படி காங்கிரஸ இந்த மண்ணுல வேரோடும் வேரடி மண்ணோடும் இல்லாம அழித்து ஒழிப்பேன் அப்படின்னு அண்ணன் சொன்னாங்களோ அதே மாதிரி செஞ்சு காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி திராவிடத்தையும் நாங்க வந்து பாடையில ஏத்தாம நாம் தமிழர் கட்சி ஓயாது, தமிழ் தேசியம் ஓயாது. கண்டிப்பா 2026க்கு பிறகு திராவிடம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இருக்காது. இதற்கு முன்னாடி முத்துராமலிங்க தேவரா இருக்கட்டும், வேலுநாச்சியாருக்கு இன்னைக்கு அவங்க வந்து வீரவணக்க நிகழ்வு பண்றாங்க. நிறைய வந்து எங்க தமிழ் முன்னோர்களுடைய இதெல்லாம் எங்க இருந்து எடுத்தாங்க? இத்தனை ஆண்டு காலம் எங்க போனாங்க? இன்னொன்னு, அவர்களுடைய நினைவிடங்கள்லாம் எந்த லட்சணத்துல இருக்குங்கிறத நம்ம கண் கூட பாக்கணும். சும்மா ஒரு பேருக்கு வீர வணக்க நிகழ்வு பண்றதோ புகழ் வணக்க நிகழ்வு பண்றதோ இங்க வந்து அது வந்து ஒரு மக்களை ஏமாத்துவதற்காக செய்யக்கூடிய வேலைன்னு நம்ம கண் கூட தெரியும். ஏன்னா உண்மையாகவே அவங்க வேலுநாச்சியாருடையோ இல்ல முத்துராமலிங்க தேவருடைய இல்ல நம்மளுடைய முன்னோர்களை அவங்க போற்றுறாங்க, தமிழ் மன்னர்களுடைய இல்ல தமிழ் முன்னோர்களை பெரியார்களை வந்து போற்றுறாங்க அப்படின்னா அவங்களுடைய நினைவிடங்கள் எப்படி இருக்கு, அவங்களுடைய வாழ்ந்த இடங்கள் எப்படி இருக்குங்கிறத அதை பராமரிப்பு பண்ணணும், அதற்கான வேலைகளை பண்ணணும். அது ஒரு துளி கூட அதுல வந்து எந்த நாட்டமும் பண்ணல. இப்ப நீங்க வந்து பேசவே மாட்டேறாங்க, எடுக்க மாட்டாங்க, நிகழ்வு எடுக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆனா இப்ப அவங்க எடுக்கிறாங்கல்ல, அதத்தான் சொல்ல வரேன். நாங்க நாம் தமிழர் கட்சி இப்ப எடுக்குதுங்கிறது தமிழ் தேசியத்துக்கு எல்லாம் திரும்புறாங்கிறது தெரியுது இல்ல கண் கூட. இது ஒரு ஏமாற்று வேலையை தானே திராவிடம் பண்ணுது. இப்ப இதை எடுத்தாதான் தமிழ்நாட்டுல அடுத்து நம்ம 2026ல வாக்கு வாங்க முடியும் ஒரு சூழல் நாங்க தள்ளிட்டோம். தமிழ் தேசிய அரசியல் இப்ப நாங்க கொண்டு வரோம். ஆமா, கண்டிப்பா அவங்க வந்து தேர்தலுக்காக மட்டும் வாக்கு அரசியலுக்காக இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே இது முற்றுமுழுமா இதையும் மறந்துடுவாங்க, தூக்கி எறிஞ்சிருவாங்க. கண்டிப்பா இதையுமே வந்து அவங்களே பாருங்க திராவிட அவங்களுடைய திராவிட முன்னோடிகள் தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு சூழல் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இந்த தேர்தல் நோக்கி அவங்களுடைய வாக்குகளை நோக்கிதான் இது நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டு மக்களை முற்று முழுவதுமாக ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை. சகோதரி வணக்கம், என் பேரு நிக்கிதா. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில பணியாற்றிட்டு இருக்கேன், பொறுப்பாளரா இருக்கேன். தமிழ் பொங்கல திராவிட பொங்கலா நிறுவ பாக்குறாரு, அது ஒண்ணும் புதிதல்ல. அப்படி மடைமாற்றம் செய்துதான் தமிழ்நாட்டை ஏமாற்று வேலை பார்த்து வழிநடத்தி கொண்டுட்டு இருக்கிறாங்க திராவிட கட்சிகள். அது அவங்களுடைய வழக்கம். ஆனாலும் அதனால நம்ம அதை எதிர்ப்பை காட்டக்கூடாது அப்படிங்கிறது இல்ல, நிச்சயமாகவே எதிர்ப்பை காட்டலாம். ஏனால் ஒரு மடைமாற்றத்தை வந்து அனுமதிக்க முடியாது. திராவிட பொங்கல் அப்படின்றத விட இது தேர்தல் பொங்கல் தான். தேர்தலுக்காக இத திராவிட பொங்கலா இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவங்களுக்கு அந்த தெளிவு மக்களிடத்தில் பிறந்துரும் அப்படிங்கிற பயம் வந்து வந்திருக்கு. அதனாலதான் மீண்டும் மீண்டும் அவங்களுடைய ஐடியாலஜி வந்து நிறுவுறாங்க. இன்னும் ஆழமா வந்து நம்ம நிறுவிட்டே இருக்கணும் அப்படின்னு. அப்ப 50 வருடங்களா அவங்க நிறுவனது வந்து பத்தல. அப்ப தமிழன் கிளர்ந்து எழுந்தான் அப்படின்னா அவங்களுக்கு மீண்டும் அந்த பயம் எழும்புகிறது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து தைப்பொங்கலாதான் நம்ம வந்து கொண்டாடணுமே தவிர கிளர்ந்து எழுந்து அதை மடைமாற்றத்தை தடுத்து தைப்பொங்கலாதான் கொண்டாடணுமே தவிர திராவிட பொங்கலாக
அதை ஒருபோதும் மாற்ற இயலாது. இப்ப சீமான் அவர்கள் அதே தான் சொல்லியிருக்காரு, திராவிடத்தையே பொங்கல் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையாதான் சொல்லியிருக்கிறாரு, உண்மையாதான் சொல்லியிருக்கிறாரு. ஏனால் மடைமாற்றம் செய்ய வேண்டிய தேவை அவங்களுக்கு எழும்பும் போது அதை அடித்துடைத்து அவங்களையே பொங்கல் செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கும் இருக்கு. மானமுள்ள தமிழன் அனைவருக்கும் இருக்கு. திராவிட நாடுகள் அப்படின்ற 4 மாநிலங்களாக தான் இந்தியாவில் அறியப்படுது. அது எப்படி தமிழ்நாட்டுக்கு மட்டும் அது திராவிட பொங்கலா அமையுது? ஆந்திராவிலோ கேரளாவிலோ கர்நாடகாவிலோ அதை திராவிட பொங்கலாக அவங்க கொண்டாட போவதில்லை. ஒருவேளை அவங்க பொங்கலாக வைத்தாலும் அவங்களுக்கு பொங்கல் பண்டிகை இருக்க வேண்டிய முதல் தேவையே இல்லை. ஏன்னா அது தமிழருடைய பண்டிகை, தைத்திருநாள் நம்மளுடைய அடையாளம். அதனால மற்ற மாநிலங்களுக்கு அது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் அவர்கள் அதை ஒருபோதும் தூக்கி பிடிக்க போகிறதும் கிடையாது. நம்மளுக்கு அப்படி இல்லை. நம்மளுக்கு அது அடையாள பண்டிகையா இருக்கிறதுனால அதை மடைமாற்றம் செய்யறதை நம்ம அனுமதிக்கவே முடியாது. கண்டிப்பாக இது திராவிட பொங்கல், திராவிடத்தை பொங்க வைக்க வேண்டிய பொங்கலாதான் இருக்கு.